மார்னிங். இது ஒரு பிரைட் சண்டே மார்னிங். நல்லா நேற்றுக்கெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. வெதர் இஸ் ஸோ ப்ளசன்ட் டுடே. காலையில் கிளம்பிட்டேன். வீடியோ ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். அச்சரப்பாக்கம் தாண்டி 99 ஒரு காஃபி அடித்தேன். காஃபி 99 கிலோமீட்டர் ஒரு காஃபி. இப்போ தான் நல்லா இருக்குது. இப்போது நிறைய சேஞ்செல்லாம் ஆகிருக்கு அந்த இடம். பல வருஷம் கழிச்சு கொஞ்சம் போகிறாங்க. 99 கிலோமீட்டர் நிறைய அந்த சாமை, திணை, அந்த மாதிரி சிறுதானியங்கள் வச்சு டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. காஃபி நல்லா இருந்தது. அங்கே வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டட் கொஞ்சம் அந்த வேர்லேருந்து இருக்கிற வாட்டர். அப்புறம் ஏதோ ஒரு பூவெல்லாம் போட்டிருக்காங்க, ஆவரம் பூ. லாஸ்ட் டைம் குடிச்சிருக்கேன், இப்போ குடிக்கல. இந்த வாட்டர்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரீயாக குடிக்கிறதுக்கு. ஓ, இந்த சைடு ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓ, சந்தோஷம். எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க போகுது. நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது இங்கே. காலையில் கொஞ்சம் அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இது vlog ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே விட்டுட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்மால் vlog. ஒரு ஒன் ப்ளஸ் மந்த்துக்காக வந்து நான் வந்து ரொம்பலாம் அவ்வளோவா வண்டி எடுக்கலை. இதுதான் 7,900, ஆல்மோஸ்ட் 8,000, நியரிங் தி 2 இயர் லிமிட். ஆகஸ்ட்டில் வந்தால் 2 இயர்ஸ் ஆகிடும். இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இவ்வளோ இது வந்ததுனால கொஞ்சம் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நிறைய ஃப்ரீபீஸ்லாம் விட்டுட்ருக்காங்க. நான் பார்த்தேன் 1+1 காம்போ எல்லாம் போட்டுட்டு ஒன்லி காஃபியில். காஃபி வந்து முன்னாடி வந்து இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். இந்த இதுலேயே வந்து ஒன்லி காஃபி அந்த நடுவில் விட்டால் அதுக்கப்புறமா எங்கேயுமே வேறு எதுவும் இருக்காது. இப்போ எக்கச்சக்கமாக வந்துருக்கு. பனை மரம். பாம்புரி இங்கே ஒன்று கட்டுறாங்க. வர மாதிரியே இருக்குது. ஆனால் அம்மா டீ டைம், அம்மா பவன் கச்சிதமாக வந்துருக்கு. நான் இது வரைக்கும் வேணால் ஒரு இவி சார்ஜிங் பாயிண்ட் பார்க்கல. ஸ்டாப்பு இவ்வளோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு வந்து ஒன்றும் இல்லை, தெரியல. அதுதான் இந்த இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அது எவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் இவி போகிறதுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போது டெஸ்லா வேறு என்டர் ஆகிருக்காங்க மார்க்கெட்டில். மும்பையில் வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் டு செல் டெஸ்லா கார்ஸ். ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஏதோ ஐ திங்க் க்ளோஸ் டு 60 lakhs. நல்லா வெண்டியாக இருக்குங்க. சரி, அப்படியே போயிட்டு திண்டிவனம் போயிட்டு முடிஞ்சால் பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. போயிட்டு அப்படியே ஈசிஆரில் ரிட்டர்ன் ஆக முடியுமான்னு பார்க்கலாம். காலையில் ஈசிஆர் பார்க்கலாம். இங்கே ஒரு ஏடிபி இந்த இடத்துல இருக்குது, ஒரு சார்ஜிங் இவிஸ் பாயிண்ட் இருக்குது. கரெக்டு. பட் ஆனால் வேறு யாருமே போடல. மேபி இந்த சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறவங்கலாம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. அது போட்டால் மேபி
கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த ஹைவேஸில். டூ வீலர்ஸ் ஈவி நிறைய மூவ் ஆகுது. இந்த ஏத்தர் ரிஸ்டாவும் வந்து ஏதோ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிசைன் வைஸ் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பட் யூட்டிலிட்டி வைஸ் அது நல்லா இருக்குது. ஆக்டிவா வந்து பலமாக வந்தாங்க ஈவி ஸ்பேஸில், வந்த வேகத்தில் வந்து ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு இது சரி வரலன்னு அவங்க வந்து தி brought a மாடல் ஃபார் ஸ்வாப்பிங் பேட்ரிஸ். அது வந்து தெரிஞ்சு வேலைக்காகாது. இந்தியா இஸ் ஸ்டில் இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அதை இந்த பேட்ரி ஸ்வாப்ஸ் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடாக மூவ் ஆகலை. ஸ்டாப். நல்லா கிளியராக இருக்குது ஸ்கை. பேக் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஃபோட்டோமா வாட்டர் பாட்டில் வந்து அந்த கேமரா கிட்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு பேக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு வசதி. ஸோ கம்மிங் பேக் டு நியூ பைக்ஸ். கீவேல ஒரு 300cc அப்டேட் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்போர்ட்டியாக வெஹிக்கிள் 300cc அண்ட் தேர் கிவிங் இட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் அப் டு 2 lakhs அந்த மாதிரி இது. ஸோ எப்படி இருக்குது அந்த பைக்கு என்னென்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த பைக். கேடிஎம் வந்து அட்வென்ச்சர் எஸ் அண்ட் எக்ஸில் வந்து ஐ திங்க் தே ஹவ் டிஸ்கண்டினியூட் தட் எக்ஸ் வெர்ஷன் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட கொஞ்சம் ஸ்மால் ப்ரைஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸில் வந்து தேர் கிவிங் பெட்டர் வேல்யூ ப்ராடக்ட். ஐ திங்க் க்ரூஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் நல்லா இருக்காது. ஐ திங்க் எப்படி இப்போ ஹியரிங் அந்த கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் அது இருக்குது. நானே ஓட்டி பார்த்தேன். அது சின்ன ரொம்ப சிட்டி டிரைவிங்லாம் வந்து மேபி யூ வில் ஃபைண்ட் த ஹீட், கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ், நாய்ஸ் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பட் ஹைவே அண்டு ஆஃப்ரோடிங்க்கு வந்து அதில் வந்து இது அலாய் வீல்ஸ் அந்த எக்ஸ் வெர்ஷனில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அது KTM trying to come out of their bankruptcy. But still India is a bigger market. So India வந்து
லவ்ஸ் ஃபாஸ்ட் பைக்ஸ். ஹீரோ ஃபாஸ்டஸ்ட் இன் 250 செக்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ எதாவது அந்த ஜிக்ஸருக்கும் அதுக்கும் வந்து ஏதாவது ஸ்பீட் டெஸ்ட் வச்சுருப்பாங்களான்னு பார்க்கணும். அது ஐ திங்க் 250 அது மேபி 3.9 ஏதோ போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. 3.9 செகண்டில். ஆதர் பாய் பிரியாணி, கருப்பட்டி காஃபி தான் கஷ்டமாக வந்துருக்கு. ஒரு ஃப்ரான்ச்சைசி இங்கே வந்துருக்கு. சித்ரா காஃபின்னு ஒன்று போட்டிருந்தது. ஐ திங்க் அந்த சித்ரா காஃபி பவுடரோட இதுன்னு நினைக்கிறேன் அவுட்லெட், அதுவும் வந்துருந்தது. பஜாஜ் கொஞ்சம் நிறைய இந்தியாவுக்கு இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக அது கேடிஎம் பிராண்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குட்டி ஃப்ளைஓவர் பண்ண போகிறாங்க போல இருக்கே. இந்த மாதிரி தான் ஒன்று 2-3 இடத்துல போட்டுட்டாங்க டைவர்ஷன். ரோடு போட்டாங்க. சும்மா ஊருக்குள்ளே போகிறதுக்கு வந்து அப்படி சைடில் போட்டு தீவனமே வந்துட்டோம். பெரிய ட்ரெயிலர். இப்போ பாண்டிச்சேரி டைவர்ஷன் வரும். சுசுக்கி கொஞ்சம் ஹை அண்ட் பைக்ஸ்லாம் 2025 மாடல்ஸ் விட்டுருக்காங்க. இப்போது GSX 8R நினைக்கிறேன். GSX 8R. அதுக்கப்புறம் டூரிங் வெர்ஷன்ஸ்லாம் வந்து 800cc அதான் நல்லாயிருக்கு. 10 to 11 lakhs நினைக்கிறேன். ட்ரையம்ப் நிறைய பெயிண்ட் ஸ்கீம்ஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் 400XC 400XC கரெக்ட். அந்த மாடலுக்கு வந்து ஆஃப்ரோடிங் கொஞ்சம் கேப்பபிள் மாடலாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல நாட்கள் கழிச்சு $79.45.
குறுக்கு ஸ்ட்ரீட் ரோடு. மாமல்லபுரம். இன்றைக்கி ஒரு சுசுகி ரைடு, ஜிக்ஸர் விஸ்டாம் ரைட் போட்டிருந்தாங்க. நான் எனக்கு போக முடியல. ஏன்னா அது வந்து ஒரு 8:30 பிரேக்ஃபாஸ்ட் ரைட் டு மகாபலிபுரம் போட்டிருந்தாங்க. ஸோ என்னால் போக முடியல. 8:30 9 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. போயிட்டு ஒரு இங்கே வந்து ஒரு பாண்டிச்சேரி ஒரு சின்ன வேலை இருக்குது. பார்க்கலாம் அதை முடிக்க முடியுமான்னு. விண்டு இருக்குது, அதனால் 125 மேலே நல்லா விண்ட் பிளாஸ்ட். விண்ட் பிளாஸ்டில் 129 தான் வருது. ஸோ அதான் இந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் நல்லா டெவலப் ஆகணும். ஸோ தட்ஸ் வென் அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து குவிக் சார்ஜ் பண்ணால் ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் அப்படின்னா லாட் ஆஃப் பீப்புள் வில் ஸ்விட்ச். அண்ட் தென் ரிலையபிலிட்டி ஆஃப் த பேட்டரி அதெல்லாம் இருக்குல்ல. இல்லைன்னா வந்து ஒரு 5 வருஷத்தில் 4 வருஷம் 5 வருஷத்தில் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிடும் வண்டி. தெரில இவி எல்லாம் இப்போ இருக்கிற 2 வீலர்லாம் எப்படி இருக்குன்னு, என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் செக் போஸ்ட், சோதனை சாவடி. ஓகே, ஆக்சுவலி வீட்டில் வந்து ஒரு இது எல்ஜி டிவி ரொம்ப நாளாக வந்து 49 இன்ச் டிவி இருந்தது. ஒரு ஐ திங்க் ஒரு 7-8 இயர்ஸ் ஆகிடுச்சு. 7+ இருக்கும். ரொம்ப நாளாக வந்து ப்ராப்ளம் வேறு இருந்தது. உள்ள ஒரு டிஸ்பிளேயில் வந்து நிறைய இந்த கோடாக வந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு டெம்பரரி பேட்ச் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஃபைனலி லாஸ்ட் வீக் இது டைடு. அதுக்கு மேலே அதில் வந்து கை வைக்கிறது ஒன்றும் இதுவும் இல்லை. சரி அப்படின்னு வந்து நான் டிவி சர்ச்சிங்
அப்போ தான் வந்து இந்த அமேசான் சேலும் வந்துட்டு இருந்தது. ஸோ அமேசானில் வந்து அந்த லூமியோன்னு ஒரு இந்தியன் பிராண்டு ஒன்று வந்திருக்கு. QLED செட்டப்ஸ், QLED மினி LEDs எல்லாமும் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் தே கிளைம் டு பி தி ஃபாஸ்டஸ்ட் ஸ்கேட்டிங் ரேஞ்ச் நினைக்கிறேன். ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டிவி அப்படின்ற மாதிரி போடுறாங்க. 3GB 16 3GB 32 16 தெரியல. பட் சரி, நான் அந்த சேல் வரும்போது போட்டிருந்தேன். அப்படி வந்து 43 இன்ச் போட்டேன். ஏன்னா 49 ரொம்ப அவ்வளோவா பார்க்குறதும் இல்லை. அப்படி சரி 43 போகிறோம் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சும் போட்டேன். எக்ஸ்சேஞ்ச் போட்டதுக்கு வந்து நான் ஒர்க்கிங் இது. ஸோ அதனால் வந்து பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். பரவாயில்ல, 2 நாளில் வந்து டெலிவரியும் டக்குன்னு வந்துடுது. சாட்டர்டேன்னு நினைக்கிறேன் போட்டேன். ஸோ டியூஸ்டேக்கு டெலிவரி போட்டிருந்தாங்க. கரெக்டாக வந்து டியூஸ்டே ஆஃப்டர்நூன் டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டாலேஷன் பர்சன் வந்து கால் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி OMRலேருந்து வரேன், திருப்பூர். இப்போ ப்ராம்ப்ட் ஆஃப் கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 தடவை கால் பண்ணாங்க. அப்புறம் நான் சொன்னேன், டெலிவரி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரும், வந்த உடனே நான் கால் பண்ணுறேன், இன்றைக்கே பண்ண முடியுமான்னு கேட்டேன். பண்ணிடலாம் சார் அப்படின்னாங்க. அப்போ வந்து 3 மணிக்கு டெலிவரி பண்ணாங்க. நான் கால் பண்ணேன், உடனேவே வந்துட்டாங்க. ஒரு 4:30க்கே வந்துட்டாங்க. வந்துட்டு வேறு ஏதோ இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு இருந்தாங்க போல இருக்குது. அது முடிஞ்சிச்சு. உடனே 4:30க்கு வந்துட்டு 5:30க்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. பட் அதான் நான் சொன்னேன்ல, அந்த டெலிவரியில் வந்து என்னென்னா ரிட்டர்ன் போட முடியாதுன்னொடனே எனிவே அதை ரிட்டர்ன் அமௌண்ட்லாம் கொஞ்சம் பே பண்ணிவிட்டு காட்டிட்டு ஓகே, நல்லா ஓரளவுக்கு டீசென்ட் டீல் தான். ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ்லாமும் இருக்குது. மழை வர மாதிரி இருக்காது. வாவ், போட்டு டெலிவர் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சது. அன்றைக்கி டியூஸ்டேவே முடிஞ்சிச்சு. நல்லா இருக்குது அது. அதில் சில ஃபீச்சர்ஸ்லாம் TLDRன்னு ஒரு பேட்ச் வால் மாதிரி வச்சுருக்காங்க. ஐ திங்க் சிமிலர் டு தி ஆர் ஆல் ex-MI டீம். MIலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சுட்டு MI அப்புறம் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. ஸோ yeah, I think first thing they have looked at it is what is the customer's need. ரொம்ப ஆனால் அது வந்து வெரி ரிஃப்ரெஷ் ரேட்லாம் அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை. 60 Hz தான். பட் இட்ஸ் 4K, நல்ல ஒரு 4K பேனலு. நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் ப்ராசஸராக இருக்குது. தே ஹேவ் சம் பாஸ்ன்னு ஏதோ ஒரு ப்ராசஸர் ஏதோ சொல்கிறாங்க, என்னென்ன தெரியல அது. பட் இட்ஸ் குட் ப்ராசஸர் மாதிரி தெரியுது. 3GB is sufficient for a TV. Red hot sale, Casablanca போட்டிருக்காங்க. ஜிப்மர் பாண்டிச்சேரி ஆர்ச். நல்லா இருக்குது. அது 160 வுட்டில் போல் இருக்குது. அதில் ஜூமில் ஹைட்டாக இருக்குது. நல்லா 125 விட்டுருக்காங்க. நல்லா 125ல் நல்ல காம்படிஷன்ஸ் இருக்குது. ரெண்டாக இருக்குது. இதுலேயே கூட வந்திருக்கு இப்போது. அப்ரிலியாவில் 160 விட்டுருக்காங்க. 160 இல்லை, 175 மாதிரி. ஏத்தர்
பாக்ஸ் கொஞ்சம் நிறைய பெருசாக இருக்கு. இல்லைம்மா, அந்த பக்கம் விட்டுறேன். உள்ள இருக்கா? ஹிமாலயன் கூட இருக்கு, போட்டு வந்திருக்காங்க. குட். டாப் பாக்ஸ்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கு.